என் பெயர் நிலா. எனக்கு இப்போது 24 வயது ஆகிறது. திருமணம் முடிந்து 1 வருடம் ஓடிவிட்டது. கண்ணாடி முன் நின்று என்னை பார்க்கும் போதெல்லாம் படைத்தவன் என்னை சற்று ரசித்தே செதுக்கியிருப்பான் என்று தோன்றும். நீண்ட கார்மேக கூந்தல், எடுப்பான தோற்றம், சிரித்தால் கன்னத்தில் விழும் அந்த சிறு குழி, இவைதான் என் அடையாளம் என்று பலரும் சொல்வார்கள். திருமணத்திற்கு பிறகு நான் என் கணவன் கதிரோடு அவனது கிராமத்து வீட்டிற்கு வந்தேன். அது ஒரு பழைய பாணி மாளிகை. அந்த வீட்டின் ஒவ்வொரு செங்கலும் ஒரு கதையை சொல்லும். மாடியில் நானும் கதிரும் வசிக்கிறோம். கீழே மாமனாரும் மாமியாரும். என் மாமனார் பெயர் சண்முகம். அவருக்கு வயது 60க்கு மேல் இருக்கும். 6 அடி உயரம், நரைத்த முடி, அடர்த்தியான மீசை என பார்ப்பதற்கே ஒரு கம்பீரம் அவரிடம் இருக்கும். அவர் அதிகம் பேச மாட்டார். கண்டிப்பானவர் என்று ஊரே சொல்லும். என் மாமியார் பார்வதி அம்மாள் எப்பொழுதும் பக்தி, கோவில், சொற்பொழிவு என தன்னை தனி உலகத்தில் வைத்திருப்பார். கதிர் நகரத்தில் வேலை செய்வதால் வாரத்தில் 4 நாட்கள் அங்கேயே தங்கி விடுவான். அந்த பெரிய வீட்டில் நானும் மாமனாரும் மாமியாரும் மட்டுமே. ஒரு மாலை நேரம் நான் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். மாமனார் திண்ணையில் அமர்ந்து செய்தித்தாள் வாசித்து கொண்டிருந்தார். திடீரென்று, நிலா அம்மா, கொஞ்சம் இங்கே வாயேன் என்று குரல் கொடுத்தார். நான் கைகளை துடைத்து கொண்டே சென்றேன். அவர் ஒரு பழைய புகைப்பட ஆல்பத்தை வைத்திருந்தார். பாரு நிலா, இது என் முதல் மனைவி. உன்னுடைய மாமியாருக்கு முன்னால் எனக்கு வாழ்க்கைப்பட்டவள் என்றார். அந்த புகைப்படம் ஒரு கருப்பு வெள்ளை காலம். அதில் இருந்த பெண் அச்சு அசல் என்னை போலவே இருந்தாள். அதே கண்கள், அதே சிரிப்பு. அவர் மெலிதாக சிரித்துவிட்டு, நீ அப்படியே அவளை போலவே இருக்கிறாய், அதே ஜாடை என்றார். அவர் கண்கள் என் முகத்தில் நிலைத்தன. அந்த பார்வையில் ஒரு ஏக்கம் இருந்தது. நான் சற்று சங்கடப்பட்டு, சமையலில் வேலை இருக்கிறது மாமா என்று கூறிவிட்டு நகர்ந்தேன். ஆனால் நான் உள்ளே செல்லும் வரை அவர் கண்கள் என்னை தொடர்வதை என்னால் உணர முடிந்தது. அன்று இரவு கதிரிடம் கேட்டேன், மாமா ஏன் சில நேரம் என்னை ஒரு மாதிரியாக பார்க்கிறார் என்று. கதிர் சிரித்து கொண்டே சொன்னான், விடு நிலா, அப்பா ஒரு பழைய மனுஷன். அவருக்கு மருமகளை பாராட்டுற முறை தெரியல, அவ்வளவுதான். மறுநாள் காலை வீட்டில் ஒரு நிசப்தம் நிலவியது. அத்தை கோவிலுக்கு சென்றிருந்தார். மாமா என்னை அழைத்து, நிலா, அந்த பழைய அறையில் சில சாமான்களை அடுக்க வேண்டும், கொஞ்சம் உதவி செய்வாயா என்றார். நான் மறுக்காமல் சென்றேன். அந்த அறை புழுதி படிந்து கிடந்தது. ஜன்னல் வழியே வந்த சூரிய ஒளி அந்த தூசிகளை வைர துகள்களாக காட்டியது. நாங்கள் இருவரும் சாமான்களை அடுக்கிக் கொண்டிருந்தோம். ஒரு பாரமான பெட்டியை தூக்கும் போது அவர் சட்டை பொத்தான் ஒன்று கலன்றிருந்தது. நான் சட்டென தலை குனிந்தேன். அவர் மெதுவாக, நிலா, கதிர் ரொம்ப கொடுத்து வச்சவன், நீ ஒரு உழைப்பாளி என்றார். ஒரு பழைய கட்டிலை நகர்த்தும் போது தற்செயலாக அவர் கை என் கையின் மீது பட்டது. அவர் கையை எடுக்கவில்லை. நான் பதற்றத்துடன் கையை இழுத்து கொண்டேன். பயப்படாதே அம்மா, நான் உன் அப்பா மாதிரி என்றார். ஆனால் அவர் குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது. அது தந்தையின் குரலா அல்லது தனிமையில் வாடும் ஒரு ஆணின் தவிப்பா என்று எனக்கு புரியவில்லை. நிலா, கதிர் இல்லாத இரவுகளில் உனக்கு பயமாக இருக்கும் அல்லவா? நான் இருக்கிறேன், கவலைப்படாதே என்றார். அந்த வார்த்தைகள் எனக்குள் ஒரு விதமான நடுக்கத்தை ஏற்படுத்தியது. அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் அவர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி என்னிடம் பேசிக்கொண்டே இருப்பார். சில சமயம் என் ஆடைகளை பற்றி பேசுவார். சில சமயம் என் அழகை புகழ்வார். ஒரு நாள் நான் தாவணியின்றி சாதாரண உடையில் இருந்தபோது, இன்று நீ பூத்த மலரை போல இருக்கிறாய் என்றார். நாட்கள் நகர நகர அவர் தனது முதல் மனைவியை பற்றி அதிகம் பேசத் தொடங்கினார். அவள் என்னோடு இரவு முழுக்க பேசிக்கொண்டே இருப்பாள், நீயும் அவளை போலத்தான் என்பார். அவர் கண்கள் என் முகத்தை தாண்டி எங்கோ நிலைப்பதை தவிக்க முடியாமல் தவித்தேன். என் மனதில் ஒரு போராட்டம். அவர் என்னை தவறாக பார்க்கிறாரா அல்லது ஒரு முதியவரின் தனிமை இப்படி பேச வைக்கிறதா? காலம் ஒரு பெரிய திருப்பத்தை வைத்திருந்தது. ஒரு நாள் அத்தைக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. கதிர் நகரத்தில் இருந்தான். நானும் மாமாவும் மட்டுமே வீட்டில். அன்று இரவு நடந்த ஒரு நிகழ்வு அவர் மீதான என் மொத்த பார்வையையும் மாற்றியது. பார்வதி அத்தைக்கு மாரடைப்பு ஏற்பட்ட அந்த இரவு அந்த பெரிய மாளிகையை இருளில் மூழ்கியது போலிருந்தது. ஆம்புலன்ஸ் சத்தம் அந்த அமைதியான கிராமத்து இரவை கிழித்தது. கதிர் நகரத்தில் இருந்து திரும்பி வர நேரம் ஆகும் என்பதால் நானும் மாமாவும் மட்டுமே மருத்துவமனையில் இருந்தோம். வெள்ளை நிற சுவர்களுக்கு இடையே மருந்து வாசனையில் அந்த இரவு மெதுவாக நகர்ந்தது. அவசர சிகிச்சை பிரிவின் வெளியே இருந்த மர இருக்கையில் மாமா சோர்ந்து போய் அமர்ந்திருந்தார். எப்போதும் கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கும் அந்த மனிதர் இன்று ஒரு உடைந்த சிலையைப் போல கூனி போய் அமர்ந்திருந்ததை காண எனக்குள் ஏதோ ஒரு சங்கடம் ஏற்பட்டது. நான் மெதுவாக அவர் அருகில் சென்று ஒரு கோப்பை தேநீரை நீட்டினேன். மாமா, தேநீர் குடிங்க, அத்தைக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமா இருங்க என்றேன். அவர் தேநீரை வாங்கும்போது தற்செயலாக என் கையை பற்றினார்.
முன்பு ஒரு முறை இதுபோல நடந்தபோது நான் பதறிப்போய் கையை இழுத்து கொண்டேன். ஆனால் இப்போது அவர் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவர் கண்களில் காமத்திற்கு பதில் உயிர் பயம் கலந்த கண்ணீர் வழிந்தது. நிலா, நான் ரொம்ப துரோகம் பண்ணிட்டேனோன்னு தோணுதுமா என்றார் விம்மலுடன். நான் திகைத்து போய் நின்றேன். அவர் எதை சொல்கிறார்? கடந்த சில மாதங்களாக அவர் என்னிடம் பேசிய இரட்டை அர்த்த வசனங்களையா, அல்லது என் அழகை புகழ்ந்து தள்ளியதையா? எல்லோரும் என்னை ஒரு கல் நெஞ்சக்காரன்னு நினைப்பாங்க. ஆனா இந்த தனிமை இருக்கே, அது மனுஷனை என்னவெல்லாம் பேச வைக்கும் தெரியுமா? என் முதல் மனைவி இறந்த பிறகு இந்த வீடே ஒரு மௌன கூடாரமா மாறிடுச்சு. உன்கிட்ட நான் வலிஞ்சது, உன்னை புகழ்ந்தது எல்லாம் உன்னை ஒரு பெண்ணாக பார்த்து இல்லை நிலா. உனக்குள் என் பழைய மனைவியின் ஜாடையை தேடினேன். நான் செய்தது தவறுதான். ஒரு அப்பாவா உன்னை காக்க வேண்டியவன். என் ஏக்கத்தால உன்னை சங்கடப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிருமா என்று உடைந்து அழுதார். அந்த வினாடி என் மனதில் இருந்த அத்தனை பயமும் வெறுப்பும் பனி போல உருகியது. ஒரு மனிதன் தன் முதுமையில் உணரும் தனிமை அவனது நிதானத்தை எப்படி சிதைக்கும் என்பதை அன்றுதான் உணர்ந்தேன். மறுநாள் கதிர் வந்தான். அத்தையின் உடல்நிலை மெல்ல சீரானது. ஒரு வாரத்திற்கு பிறகு நாங்கள் வீடு திரும்பினோம். அந்த மாளிகை இப்போது முன்போல பயமுறுத்துவதாக இல்லை. அடுத்த சில நாட்களில் மாமாவிடம் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டேன். இப்போது அவர் பழைய ஆல்பத்தை பார்ப்பதில்லை. தோட்டத்தில் வேலை செய்வது, செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது என தன்னை பிஸியாக வைத்து கொண்டார். ஒரு மாலை நேரம் நான் சமையலறையில் பலகாரம் செய்து கொண்டிருந்த போது மாமா உள்ளே வந்தார். நிலா, இதோ பாரேன், இந்த வருஷம் மாந்தோப்பில் விளைச்சல் ரொம்ப அமோகம். உனக்கு பிடிக்குமேனு நல்ல பழமாக பறிச்சுட்டு வந்திருக்கேன் என்றார் இயல்பாக. அவர் பார்வையில் இப்போது ஒரு தெளிவு இருந்தது. அதில் ஒரு தந்தையின் வாஞ்சை மட்டுமே தெரிந்தது. நன்றி மாமா என்று நான் சிரித்தபோது அவர் முகத்திலும் ஒரு நிம்மதியான புன்னகை பூத்தது. கதிர் என்னிடம் கேட்டான், என்ன நிலா, இப்போ அப்பா உன்னை தொந்தரவு பண்றதில்லையா? நான் அவனை பார்த்து புன்னகைத்தேன். அவர் என்னை ஒருபோதும் தொந்தரவு செய்யவில்லை கதிர். அவர் ஒரு தேடலில் இருந்தார். இப்போது அந்த தேடல் முடிவுக்கு வந்துவிட்டது. அவர் எனக்கு சிறந்த மாமனார் மட்டுமல்ல, ஒரு நல்ல அப்பா என்றேன் உறுதியாக. வாழ்க்கையில் நாம் சிலரை பார்க்கும் விதம் அவர்கள் நம்மிடம் காட்டும் தோற்றத்தை பொறுத்தது. ஆனால் அந்த தோற்றத்திற்கு பின்னால் இருக்கும் உண்மையான வழியை புரிந்து கொண்டால் எதற்கும் தீர்வு உண்டு. சண்முக மாமாவிடம் ஏற்பட்ட மாற்றம் அந்த வீட்டிற்கு ஒரு புதிய வசந்தத்தை கொண்டு வந்தது. அத்தையும் மெல்ல மெல்ல உடல் நலம் தேறி பழையபடி சமையலறை பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டார். ஆனால் என் மனதில் ஏதோ ஒரு சிறு நெருடல் மட்டும் அவ்வப்போது மின்னி மறைந்தது. அது மாமாவை பற்றியதல்ல, கதிரை பற்றியது. கதிர் இப்போது முன்பை விட வேலையில் அதிக மும்முரமாக இருந்தான். வாரத்தில் 4 நாட்கள் நகரத்தில் இருப்பவன் இப்போது வார இறுதியில் கூட வர தயங்கினான். போனில் பேசும்போதும் அவன் குரலில் ஒரு அவசரமும் சொல்ல முடியாத ஏதோ ஒரு ரகசியமும் இருப்பது போல எனக்கு தோன்றியது. ஒரு சனிக்கிழமை மதியம் நான் வாசலில் கோலமிட்டு கொண்டிருந்த போது ஒரு கருப்பு நிற கார் எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியது ஒரு நடுத்தர வயது பெண்மணி. பார்ப்பதற்கு மிகவும் வசதியாக தெரிந்தார். இது கதிர் வீடுதானே என்று கேட்டார். ஆமாம், நான் அவன் மனைவி நிலா. நீங்கள் யார் என்று கேட்டேன். அவர் ஒரு நிமிடம் என்னை மேலிருந்து கீழ் வரை பார்த்தார். அந்த பார்வையில் ஒரு விதமான பரிதாபம் தெரிந்தது. நான் கதிர் வேலை செய்யும் ஆபீஸின் மேனேஜர் வசந்தி. கதிர் சில நாட்களாக வேலைக்கு வரவில்லை. அவன் போனும் சுவிட்ச் ஆஃபில் இருக்கிறது. ஏதாவது உடல்நிலை சரியில்லையா என்று பார்க்க வந்தேன் என்றார். எனக்கு தலை சுற்றியது. கதிர் தினமும் என்னிடம் போனில் பேசிக்கொண்டுதானே இருக்கிறான். அப்புறம் ஏன் ஆபீஸிற்கு செல்லவில்லை? வசந்தி அம்மாள் கிளம்பி சென்ற பிறகு நான் அப்படியே திண்ணையில் அமர்ந்து விட்டேன். மாமா பின்னால் வந்து என் தோளை தொட்டார். என்ன நிலா, என்னாச்சு? நான் அவரிடம் அனைத்தையும் சொன்னேன். அவர் முகம் சட்டென கடுகெடுத்தது. கதிர் பொய் சொல்கிறானா? அவன் எங்கே இருக்கிறான் என்று எனக்கு தெரியும் நிலா. நீ கிளம்பு, நாம இப்போவே சென்னைக்கு போறோம் என்றார் அதிகாரத்துடன். அந்த கம்பீரம் அவரிடம் மீண்டும் திரும்பி இருந்தது. ஆனால் இப்போது அது என்னை பயமுறுத்தவில்லை. எனக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை தந்தது. நாங்கள் சென்னைக்கு சென்றோம். கதிர் தங்கி இருக்கும் மேன்ஷனுக்கு சென்றபோது அவன் அங்கே இல்லை. அங்கிருந்து அவனது நண்பன் தயங்கியபடியே சொன்னான், கதிர், அவன் இப்போ வேற ஒரு இடத்துல இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் கடன் தொல்லை. அதை தீர்க்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான். எங்கள் காலடியில் பூமி நழுவுவது போல இருந்தது. கதிர் என்ன தவறு செய்திருப்பான்? மாமா அவனது நண்பனின் சட்டையை பிடித்து உலுக்கினார். உண்மையை சொல்லுடா, என் மகன் எங்கிருக்கான்? அவன் சொன்ன விசாலத்திற்கு நாங்கள் சென்றோம். அது ஒரு பழைய பாலடைந்த கிடங்கு போன்ற இடம். உள்ளே நுழைந்த போது கதிர் அங்கே சில மனிதர்களிடம் கை கட்டி நின்று கொண்டிருந்தான். அவனது முகம் வீங்கி போயிருந்தது. யாரோ அவனை அடித்திருக்கிறார்கள் கதிர் என்று நான் அலறினேன். அவன் அதிர்ச்சியில் எங்களை பார்த்தான். நிலா, அப்பா, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? அங்கே இருந்த ஒரு ஆள் சிரித்து கொண்டே சொன்னான், உன் மகன் எங்க கிட்ட 10 லட்சம் கடன் வாங்கினான்.
வட்டி கட்ட முடியாம எங்க ரகசிய கணக்குகளை திருட பார்த்தான். இப்போ இவன் எங்க பிடியில. சண்முகம் மாமா ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை. தன் கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியையும் கையில் இருந்த மோதிரத்தையும் கழட்டினார். இதை இப்போதைக்கு வச்சுக்கோங்க, மீதி பணத்தை நாளைக்கு வந்து தரேன், என் மகனை விட்டுடுங்க என்றார். கதிர் அழுது கொண்டே அவர் காலில் விழுந்தான். அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. சீக்கிரம் பணக்காரனாகணும்னு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். மாமா அவனை எதுவும் செய்யவில்லை, மாறாக என்னை பார்த்தார். நிலா, இவன் உன் கணவன். இவனை மன்னிப்பதும் தண்டிப்பதும் உன் கையில் தான் இருக்கு. ஆனால் ஒரு அப்பாவா நான் என் கடமையை செஞ்சிட்டேன் என்றார். அன்று இரவு நாங்கள் ஊருக்கு திரும்பும் வழியில் காரில் மௌனம் மட்டுமே நிலவியது. கதிர் பின்னால் அமர்ந்து தேம்பி அழுது கொண்டிருந்தான். நான் ஜன்னல் வழியே இருட்டை பார்த்து கொண்டிருந்தேன். யாரோ ஒருவர் சொன்னது ஞாபகம் வந்தது. தவறு செய்பவர்கள் எல்லோரும் கெட்டவர்கள் அல்ல, சில சமயம் சூழ்நிலை கைதிகள். ஆனால் என் மாமா என்று காட்டிய அந்த தியாகம் அவர் மேல் நான் வைத்திருந்த மரியாதையை 1000 மடங்கு உயர்த்தியது. ஊருக்கு திரும்பிய பிறகு அந்த பெரிய மாளிகை ஒரு மயான அமைதியில் மூழ்கி கிடந்தது. கதிர் செய்த தவறு அத்தைக்கு தெரியக்கூடாது என்பதில் மாமா உறுதியாக இருந்தார். ஆனால் கதிர் அறையிலேயே முடங்கி கிடந்தான். யாரிடமும் பேசவில்லை, உணவருந்தவில்லை. அன்று இரவு மாமா வீட்டின் மொட்டை மாடியில் அமர்ந்து நிலாவை பார்த்து கொண்டிருந்தார். நான் அவருக்கு உணவு எடுத்து சென்றேன். மாமா, கொஞ்சம் சாப்பிடுங்க, காலையில் இருந்து எதுவும் சாப்பிடல என்றேன் மெதுவாக. அவர் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு என்னை பார்த்தார். நிலா, கதிர் இப்படி தடம் மாறுவானே நான் நினைக்கல, ஆனா இதுக்கு ஒரு வகையில் நானும் காரணம்தான் என்றார். நான் புரியாமல் அவரை பார்த்தேன். என் முதல் மனைவி உன் ஜாடையில் இருப்பாள் என்று சொன்னேனே, அவள் இறந்தது எப்படி தெரியுமா? பிரசவத்தின் போது அல்ல. நான் அவளை சரியாக பார்த்து கொள்ளவில்லை. அப்போது நான் பணம் சம்பாதிக்கும் வெறியில் அலைந்து கொண்டிருந்தேன். அவளுக்கு உடல்நிலை சரியில்லாத போது கூட நான் பக்கத்தில் இல்லை. அவள் இறந்த பிறகுதான் பணம் என்பது வெறும் காகிதம், அன்புதான் வாழ்க்கை என்று புரிந்தது. அதே தப்பைத்தான் என் மகனும் செய்திருக்கிறான். பணத்தின் பின்னால் ஓடி தன் நிம்மதியை தொலைத்து விட்டான். மாமா முதல் முறையாக தன் கடந்த காலத்தின் கசப்பான பக்கத்தை திறந்தார். அவர் அன்று என்னிடம் எல்லை மீறி பேசியது கூட அந்த பழைய குற்ற உணர்ச்சியின் வெளிப்பாடுதான் என்பது இப்போது எனக்கு புரிந்தது. மறுநாள் காலை கதிர் என் முன்னால் வந்து நின்றான். அவன் கண்கள் சிவந்திருந்தன. நிலா, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். நம்ம எதிர்காலத்துக்காக சேர்க்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். என்னை மன்னிப்பியா என்று தழுதழுத்தான். நான் அவனை ஏறிட்டு பார்த்தேன். கதிர், பணம் போனால் சம்பாதிச்சுக்கலாம், ஆனா நீ போன பாதை தப்பு. மாமா உனக்காக தன் கௌரவத்தையே அடகு வச்சிருக்காரு. இனிமேலாவது நேர்மையா வாழ பழகு என்றேன் கராராக. அடுத்த சில வாரங்களில் மாமா தனது நிலத்தின் ஒரு பகுதியை விற்று கதிரின் கடன்களை அழைத்தார். கதிர் நகரத்து வேலையை விட்டுவிட்டு மாமாவுடன் சேர்ந்து விவசாயத்தை பார்க்க தொடங்கினான். ஆரம்பத்தில் அவனுக்கு கஷ்டமாக இருந்தாலும் மண்ணை தொட்டு வேலை செய்யும் போது அவன் முகத்தில் ஒரு அமைதி தெரிந்தது. அப்போதுதான் அந்த அதிர்ச்சியான செய்தி வந்தது. சென்னையிலிருந்து அதே மேனேஜர் வசந்தி அம்மாள் மீண்டும் ஃபோன் செய்தார். ஆனால் இம்முறை அவர் பேசியது கதிரை பற்றி அல்ல. நிலா, ஒரு முக்கியமான விஷயம். கதிர் வேலை செய்த இடத்தில் ஒரு பெரிய மோசடி நடந்திருக்கு. அதுல கதிர் மட்டும் இல்லை, இன்னும் பல பெரிய தலைகள் இருக்கு. போலீஸ் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. கதிரை சாட்சி கூண்டில் ஏத்த போறாங்க என்றார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. கதிர் இப்போத்தான் திருந்தி வாழ தொடங்கி இருக்கான். மீண்டும் அவனுக்கு ஒரு சோதனையா? நான் ஓடி சென்று மாமாவிடம் விஷயத்தை சொன்னேன். அவர் கலங்கவில்லை. உண்மை ஒரு நாள் வெளியே வந்துதான் ஆகணும் நிலா. அவன் தப்பு செஞ்சிருந்தா தண்டனை அனுபவிக்கட்டும். ஆனா அவன் திருந்தினதுக்கு இந்த சமூகம் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். வா, நாம சட்டப்படி இதை எதிர்கொள்வோம் என்றார் உறுதியாக. சண்முகம் மாமா இப்போது ஒரு சாதாரண மாமனார் தெரியவில்லை. புயலுக்கு நடுவே நிற்கும் ஒரு கலங்கரை விளக்கமாக தெரிந்தார். மாமாவின் அந்த உறுதி எனக்கு பெரிய தைரியத்தை கொடுத்தது. ஆனால் கதிர் உடைந்து போயிருந்தான். அப்பா, இப்பதான் நான் புது மனுஷனா வாழ ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ போய் போலீஸ் கோர்ட்டுன்னு நின்னா இந்த ஊர் என்னை தப்பா பேசாதா? நம்ம குடும்ப மானம் என்னவாவது என்று புலம்பினான். மாமா அவன் தோளை பற்றினார். மானம் என்பது தப்பு செஞ்சுட்டு ஒளிஞ்சு வாழ்றதுல இல்லை கதிர். செஞ்ச தப்பை ஒத்திக்கிட்டு அதை சரி பண்ணுறதுல தான் இருக்கு. நீ சாட்சி சொன்னா உன்னை போல இன்னும் பல இளைஞர்கள் அந்த மோசடி வலையில விழாம தப்பிக்கலாம் என்றார். நாங்கள் அனைவரும் சென்னைக்கு கிளம்பினோம். வழக்கறிஞரை சந்தித்த போது அவர் ஒரு திடுக்கிடும் தகவலை சொன்னார். கதிர், நீங்க சாட்சி சொன்னா அந்த மோசடி கும்பலோட தலைவன் மாட்டிக்கொள்வான். ஆனா அவன் ரொம்ப பெரிய ஆள். அவன் உங்களை சும்மா விடமாட்டான். உங்களுக்கு பாதுகாப்பு வேணும் என்றார். அடுத்த சில நாட்கள் ஒரு போராட்டமாகவே இருந்தது.
மிரட்டல் அழைப்புகள் வந்தன. ஒரு முறை கதிரின் கார் வழிமறிக்கப்பட்டது. ஆனால் மாமா எதற்கும் அஞ்சவில்லை. அவர் தனது பழைய நண்பர்கள் சிலரின் உதவியோடு கதிரை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கினார். நீதிமன்றத்தில் கூண்டுக்குள் நின்ற கதிர் தன் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தான். நான் பின் வரிசையில் மாமாவுடன் அமர்ந்திருந்தேன். கதிர் என்னை பார்த்தான். அவன் கண்களில் இருந்த பயத்தை போக்க நான் மெல்ல தலையசைத்து தைரியமாக இரு என்று சைகை காட்டினேன். அவன் உண்மைகளை ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பித்தான். அந்த அறையே நிசப்தமாக இருந்தது. அவன் சொல்லி முடித்ததும் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் அவனை சிதைக்க முயன்றார். கதிரின் கடந்த கால தவறுகளை பேசி அவனது நற்பெயரை கெடுக்க பார்த்தார். அப்போது மாமா எழுந்து நின்றார். ஒரு மனுஷன் தப்பு பண்றது இயல்பு, ஆனா அதை திருத்திக்க முன்வரது தெய்வீகம். என் மகன் இன்னைக்கு தெய்வீகமான காரியத்தை செஞ்சிருக்கான் என்று கம்பீரமாக குரல் கொடுத்தார். நீதிபதி மாமாவை பார்த்து அமைதியாக இருக்குமாறு சொன்னாலும் அந்த வார்த்தைகள் அங்கிருந்த அனைவர் மனதிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. தீர்ப்பு வழங்கப்பட்ட போது கதிர் குற்றவாளியாக கருதப்படவில்லை. மாறாக அரசுக்கு உதவியதற்காக அவனுக்கு குறைந்தபட்ச அபராதத்துடன் மன்னிப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அந்த மோசடி கும்பலின் தலைவனுக்கு கடும் தண்டனை கிடைத்தது. வெளியே வந்ததும் கதிர் ஓடி வந்து மாமாவின் காலில் விழுந்தான். அப்பா, இன்னைக்கு நீங்க என்னை மட்டும் காப்பாத்தல, என் ஆத்மாவையும் காப்பாத்திட்டீங்க என்று கதறினான். மாமா அவனை தூக்கி அணைத்து கொண்டார். இனிமே நீ என் மகன் மட்டும் இல்லை கதிர், என் நண்பன் என்றார். நாங்கள் ஊருக்கு திரும்பிய போது ஊர் மக்கள் மௌனமாக பார்த்தார்கள். ஆனால் அந்த மௌனத்தில் கேலி இல்லை, ஒரு விதமான மரியாதை இருந்தது. வீட்டிற்குள் நுழைந்தது பார்வதி அத்தை ஆரத்தி எடுத்து எங்களை வரவேற்றார். சண்முகம், நீங்க எடுத்த முடிவு சரிதான், நம்ம குடும்பம் இப்போதான் முழுமையா இருக்கு என்றார் அத்தை. அன்று இரவு நான் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த போது மாமா அங்கே வந்தார். நிலா, உன் பொறுமைதான் இந்த குடும்பத்தை தாங்கி பிடிச்சிருக்கு. உன்னை ஆரம்பத்துல நான் தப்பா பார்த்த அந்த நிமிஷங்களை நினைச்சா இப்போவும் எனக்கு வெட்கமா இருக்கு. ஆனா நீ அதையெல்லாம் கடந்து எங்களை மன்னிச்சு ஒரு மகளா நின்னதுதான் என் பாக்கியம் என்றார் நெகிழ்ச்சியுடன். நான் அவர் கைகளை பற்றி கொண்டேன். மாமா, பழசையெல்லாம் மறந்துடுங்க, இப்போ நாம ஒரு அழகான குடும்பம், அது போதும் எனக்கு என்றேன். நீதிமன்ற போராட்டங்கள் முடிந்து கதிர் இப்போது முழுமையாக விவசாயத்தில் இறங்கிவிட்டான். காலையில் சூரியன் உதிக்கும் முன்பே மாமாவுடன் வயலுக்கு செல்வதும் மாலையில் களைப்புடன் ஆனால் மன நிறைவுடன் திரும்புவதும் அவனுக்கு பழகி போனது. எங்கள் குடும்பத்தில் இழந்திருந்த சிரிப்பும் நிம்மதியும் மெல்ல திரும்ப தொடங்கின. ஒரு நாள் மதிய நேரம் மாமா வயலில் இருந்தார். அத்தை கோவிலுக்கு சென்றிருந்தார். வாசலில் ஒரு விலை உயர்ந்த கார் வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு இளம்பெண் இறங்கினாள். நவீன உடையும் கூர்மையான பார்வையும் கொண்ட அவள் அந்த கிராமத்து சூழலுக்கு முற்றிலும் முரணாக தெரிந்தாள். யாரை பார்க்க வேண்டும் என்று கேட்டேன். என் பெயர் ரம்யா, கதிரின் பழைய தோழி. அவன் இப்போது இங்கிருக்கிறானா என்று கேட்டாள். அவள் குரலில் ஒரு விதமான அதிகாரம் இருந்தது. நான் அவளை வரவேற்று அமர வைத்தேன். சிறிது நேரத்தில் கதிர் வயலில் இருந்து திரும்பினான். ரம்யாவை பார்த்ததும் அவன் முகம் சட்டென வெளிரி போனது. அவன் கையில் இருந்த மண்வெட்டி கீழே விழுந்தது. ரம்யா, நீ எதுக்கு இங்கே வந்திருக்கிறாய் என்று கதிர் அதிர்ச்சியுடன் கேட்டான். ரம்யா ஏளனமாக சிரித்தாள். ஏன் கதிர், பழைய நண்பர்களை எல்லாம் மறந்து விட்டாயா? நீ சென்னையில் செய்த அந்த சின்ன உதவிக்காக உன்னை பாராட்டலாம் என்று வந்தேன். ஆனால் நீ இங்கே விவசாயி வேஷம் போட்டு கொண்டிருப்பாய் என்று நான் நினைக்கவில்லை என்றாள். கதிர் என்னை ஒரு முறை பார்த்தான். அவன் கண்களில் பயம் தெரிந்தது. நிலா, நீ உள்ளே போ, நான் இவளிடம் பேசிவிட்டு வருகிறேன் என்றான். நான் உள்ளே சென்றாலும் ஜன்னல் மறைவில் நின்று அவர்கள் பேசுவதை கவனித்தேன். ரம்யா, அந்த அத்தியாயம் முடிந்து விட்டது. நான் இப்போது நிம்மதியாக இருக்கிறேன். தயவு செய்து கிளம்பு என்றான் கதிர். அப்படியா? ஆனால் அந்த மோசடி வழக்கில் நீ சாட்சி சொன்னதால் என் அண்ணன் இப்போது சிறையில் இருக்கிறான். அவன் வெளியே வரும் வரை நான் சும்மா இருக்க போவதில்லை. நீ இழந்த அந்த 10 லட்சத்தை விட பெரிய விலையை இந்த குடும்பம் கொடுக்க வேண்டியிருக்கும் என்று மிரட்டும் துணியில் சொல்லிவிட்டு அவள் காரில் ஏறி சென்றாள். அன்று இரவு கதிர் மிகவும் அமைதியாக இருந்தான். மாமா அவனது மாற்றத்தை கவனித்தார். என்ன கதிர், ஏதோ ஒரு பயம் உன் முகத்தில் தெரிகிறது என்று கேட்டார் மாமா. கதிர் எதையும் மறைக்க விரும்பவில்லை. ரம்யா வந்ததையும் அவள் விடுத்த மிரட்டலையும் சொன்னான். மாமா அமைதியாக கேட்டுக்கொண்டார். கதிர், நியாயமான பாதையில் நடக்கும்போது மிரட்டல்கள் வருவது இயல்புதான். அதற்காக பயந்து பின்வாங்கினால் நாம் செய்த தியாகம் வீணாகிவிடும். அவள் யார் என்று எனக்கு தெரியும். அவள் அண்ணன் செய்த அநீதிகளுக்கு தண்டனை வாங்கி தந்தது நீ மட்டும் இல்லை, இந்த சட்டம். அதற்காக பழிவாங்க நினைப்பது முட்டாள்தனம் என்றார் மாமா நிதானமாக. மறுநாள் காலையில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் வேலி பிரிக்கப்பட்டு அங்கிருந்த சில தென்னை மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டிருந்தன. இது ரம்யாவின் முதல் எச்சரிக்கை என்பதை நாங்கள் உணர்ந்தோம். கிராமத்து பெரியவர்கள் கூடினார்கள். சண்முகம், உன் மகன் எதற்கோ ஆசைப்பட்டு இப்படி ஒரு பகையை தேடிக்கொண்டானே, இப்போது ஊருக்கும் சேர்த்துதானே ஆபத்து என்று பேச தொடங்கினார்கள். மாமா முன்பை விட தீவிரமாக
மாறினார். என் மகன் செய்த தவறை திரித்து கொண்டான். இப்போது அவன் செய்வது தர்மம். தர்மத்தை காக்க போராடுபவர்களுக்கு ஊர் மக்கள் துணை நிற்க வேண்டாமா என்று கேள்வி எழுப்பினார். மாமாவின் பேச்சில் இருந்த நியாயம் ஊர் மக்களை யோசிக்க வைத்தது. ஆனால் ரம்யா சும்மா இருக்க போவதில்லை. அவள் அடுத்ததாக எங்களை தாக்க தேர்ந்தெடுத்த வழி யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. ரம்யாவின் மிரட்டல் வெறும் வார்த்தைகளோடு நின்றுவிடவில்லை என்பதை அடுத்த சில நாட்கள் எங்களுக்கு உணர்த்தின. கதிர் இப்போது வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. வயலுக்கு சென்றால் அங்கே ரம்யாவின் ஆட்கள் தாக்கி விடுவார்களோ என்ற அச்சம் எனக்குள் இருந்தது. ஒரு நாள் இரவு அனைவரும் உறங்கிய பிறகு வீட்டின் பின்புறம் ஏதோ சத்தம் கேட்டது. மாமா டார்ச் லைட்டுடன் வெளியே சென்றார். நானும் கதிரும் பின்னால் சென்றோம். அங்கே எங்கள் வீட்டு பசுமாடு வலியால் துடித்து கொண்டிருந்தது. யாரோ அதற்கு விஷம் வைத்திருக்கிறார்கள். மாமாவின் கண்கள் சிவந்தன. ஒரு வாயில்லா ஜீவனை துன்புறுத்துற அளவுக்கு இறங்கிட்டாங்களா? இதுக்கு மேலையும் அமைதியா இருக்கிறது தப்பு கதிர் என்றார். மறுநாள் காலை ரம்யா மீண்டும் காரில் வந்தாள். இம்முறை அவள் முகத்தில் ஒரு வஞ்சக புன்னகை இருந்தது. எப்படி இருந்தது? என் முதல் பரிசு. கதிர், நீ மட்டும் இன்னும் பிடிவாதமா இருந்தா அடுத்தது உன் குடும்பத்துல இருக்கிற மனுஷங்களுக்கு தான் இது நடக்கும் என்றாள். நான் ஆத்திரத்துடன் முன்னால் வந்தேன். உங்களுக்கு அண்ணன் மேல அவ்வளவு பாசம் இருந்தா அவரை தப்பு பண்ணாம தடுத்திருக்க வேண்டியது தானே. இப்போ எங்ககிட்ட வந்து வீரத்தை காட்டுறீங்க என்று கத்தினேன். ரம்யா என்னை பார்த்து கேலியாக சிரித்தாள். நீ இன்னும் சின்ன பொண்ணு நிலா, உனக்கு உலகம் தெரியாது. கதிர், உன்கிட்ட ஒரு வார கால அவகாசம் தரேன். என் அண்ணன் சிறையில் கொடுத்த வாக்குமூலத்தை நீ மாத்தி சொல்லணும், இல்லனா என்று சொல்லிவிட்டு சென்றாள். மாமா அன்றே ஊர் பஞ்சாயத்தை கூட்டினார். ஆனால் ரம்யாவின் செல்வாக்கு ஊர் பெரியவர்களையும் அச்சுறுத்தி இருந்தது. சண்முகம், நமக்கேன் வம்பு, அவள் பெரிய இடத்து நபர், ஏதாவது பேசி தீர்த்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் ஒதுங்கி கொண்டனர். ஆனால் மாமா கலங்கவில்லை. அவர் ஒரு திட்டம் தீட்டினார். கதிர், நாம் சட்டத்தை மதிக்கிறோம், ஆனால் அநீதிக்கு தலைவணங்க மாட்டோம். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதே என்றார். அடுத்த 2 நாட்கள் மாமா யாரிடமும் பேசாமல் ரகசியமாக சில வேலைகளை செய்து கொண்டிருந்தார். யாரிடமோ போனில் பேசினார். பழைய ஆவணங்களை சரிபார்த்தார். 3ஆம் நாள் ரம்யாவின் ஆட்கள் இருவர் எங்கள் வீட்டு தோட்டத்திற்குள் நுழைய முயன்றனர். ஆனால் திடீரென்று கிராமத்து இளைஞர்கள் ஒரு கூட்டம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. மாமா ஏற்கனவே அந்த இளைஞர்களை திரட்டி ரம்யாவின் அண்ணன் செய்த மோசடிகளால் பாதிக்கப்பட்டவர்களின் பட்டியலை அவர்களிடம் கொடுத்திருந்தார். இவங்க அண்ணன் திருடன பணத்துல இந்த ஊர்ல எத்தனை பேர் வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்கன்னு இப்பத்தான் இந்த இளைஞர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இனிமே அவங்க உன்னை நெருங்க முடியாது என்றார் மாமா ரம்யாவின் ஆட்களை நோக்கி. அதே நேரம் மாமா கதிரை அழைத்து கொண்டு ரகசியமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்திக்க சென்றார். அங்கே மாமா வைத்திருந்த ஒரு துருப்பு சீட்டு அனைவரையும் அதிர வைத்தது. அது ரம்யாவின் அண்ணன் செய்த முந்தைய ஒரு கொலையை பற்றிய ஆதாரம். மாமா இளமையில் அந்த தொழிலதிபரிடம் கணக்காளராக இருந்தபோது பார்த்த உண்மை அது. இவ்வளவு நாள் நான் மௌனமா இருந்ததுக்கு காரணம் பழைய விசுவாசம். ஆனால் அந்த விசுவாசம் எனக்கு என் குடும்பத்தையே அழிக்க நினைக்கும் போது நான் உண்மையை சொல்லித்தான் ஆகணும் என்றார் மாமா அதிகாரியிடம். சட்டம் தன் கடமையை செய்ய ஆரம்பித்தது. ரம்யாவை காவல்துறை விசாரணைக்கு அழைத்தது. அவள் போட்டிருந்த தப்பு கணக்குகள் அனைத்தும் அவளுக்கே எதிராக மாறின. வாழ்க்கையில் ஒரு பெரிய கண்டத்தில் இருந்து தப்பியது போல உணர்ந்தோம். ரம்யாவின் மிரட்டல்கள் காவல்துறையின் தலையீட்டால் ஒரு முடிவுக்கு வந்தன. மாமா கொடுத்த அந்த பழைய ஆதாரங்கள் ரம்யாவின் குடும்பத்திற்கு பெரும் நெருக்கடியை கொடுத்ததால் அவர்கள் இந்த ஊர் பக்கமே வராமல் ஒதுங்கி கொண்டனர். பல மாதங்களுக்கு பிறகு எங்கள் வீட்டில் மீண்டும் அந்த பழைய அமைதி திரும்பியது. கதிர் இப்போது முழு நேர விவசாயியாக மாறிவிட்டான். நிலா இத்தனை நாள் ஏசி அறையில உட்கார்ந்து வேலை செஞ்சப்ப கிடைக்காத நிம்மதி இப்போ இந்த மண்ணில் இறங்கி வேலை செய்யும் போது கிடைக்குது என்று அடிக்கடி சொல்லுவான். அன்று ஒரு விசேஷமான நாள். கதிரும் மாமா இணைந்து இயற்கை முறையில் விளைவித்த நெல் அறுவடைக்கு தயாராக இருந்தது. ஊரே எங்கள் வயலில் கூடி இருந்தது. மாமா அறிவாளை கதிரிடம் கொடுத்து, நீயே ஆரம்பி கதிர், இது உன் உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி என்றார். கதிர் நெற்கதிர்களை அறுவடை செய்த போது அத்தையின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அன்று மாலை வேலையெல்லாம் முடிந்து நாங்கள் அனைவரும் திண்ணையில் அமர்ந்திருந்தோம். மாமா மிகவும் நிம்மதியாக தெரிந்தார். திடீரென்று அவர் உள்ளே சென்று ஒரு சிறிய மரப்பெட்டியை எடுத்து வந்தார். நிலா, கதிர், இது உங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு என்று கூறி அதை திறந்தார். அதற்குள் ஒரு பழைய நிலப்பத்திரம் இருந்தது. இது என் முதல் மனைவி பெயரில் இருந்த நிலம். இத்தனை வருஷம் இதை யாருக்கும் தெரியாம பாதுகாத்துட்டு வந்தேன். என் மகனுக்கு தடம் மாறாத புத்தி வரும்போது இதை கொடுக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு கதிர் ஒரு நல்ல மனுஷனா உழைப்பாளியா நிமிர்ந்து நிற்கிறான். இது இனி உங்களுக்கு சொந்தம் என்றார்.
கதிர் மாமாவின் கைகளை பற்றி கொண்டான். அப்பா, இந்த நிலத்தை விட நீங்க எனக்கு கொடுத்த நேர்மைங்கிற சொத்து தான் பெருசு என்றான் நெகிழ்ச்சியுடன். நான் மாமாவை பார்த்தேன். ஆரம்பத்தில் நான் பார்த்த அந்த மௌனமான கண்டிப்பான மனிதர் இன்று ஒரு ஆலமரம் போல எங்கள் குடும்பத்தை தாங்கி பிடிக்கிறார். அன்று அவர் என்னிடம் காட்டிய அந்த தவிப்பு உண்மையில் ஒரு துணையாய் இழந்த தனிமையின் வெளிப்பாடை தவிர வேறில்லை என்பதை நான் முழுமையாக உணர்ந்தேன். மாமா, இந்த நிலத்துல நாம ஒரு பெரிய மாந்தோப்பு உருவாக்கலாம். அது நம்ம குடும்பத்தோட அடையாளமா இருக்கும் என்றேன். மாமா சிரித்தார். அந்த சிரிப்பில் ஒரு தீர்க்கமான அமைதி இருந்தது. காலம் பல காயங்களை ஆற்றும் என்பார்கள். எங்கள் வாழ்க்கையில் காலம் காயங்களை ஆற்றியதோடு மட்டுமல்லாமல் உறவுகளுக்கு இடையே இருந்த இடைவெளியையும் அன்பால் நிரப்பியது. நிழலாக இருந்த பயங்கள் விலகி நிஜமான அன்பு இப்போது எங்கள் வீட்டில் மனம் வீசிக்கொண்டிருந்தது. அறுவடை முடிந்து நிலம் ஓய்வெடுக்கும் காலம் அது. ஆனால் எங்கள் வாழ்வில் புதிய வேலைகள் முளைக்கத் தொடங்கின. மாமா கொடுத்த அந்த பழைய நிலப்பத்திரம் வெறும் காகிதம் அல்ல, அது ஒரு பெரிய பொறுப்பு என்பதை நான் உணர்ந்தேன். ஒரு நாள் காலை மாமா என்னை அழைத்து அந்த புதிய நிலத்திற்கு அழைத்து சென்றார். அது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு சிறிய குன்றின் அடிவாரத்தில் இருந்தது. நிலா, இது கதிரின் தாயார், என் முதல் மனைவி ஆசையோடு பார்த்த நிலம். இங்கே ஒரு மூலிகை தோட்டம் அமைக்க வேண்டும் என்பது அவள் கனவு என்றார். நான் அந்த நிலத்தை பார்த்தேன். அது சற்று பராமரிப்பின்றி புதராக மண்டி கிடந்தது. கண்டிப்பாக செய்வோம் மாமா, கதிர் வயலை பார்த்து கொள்ளட்டும். நான் இந்த மூலிகை தோட்டத்தை உருவாக்குகிறேன் என்றேன். அடுத்த சில வாரங்கள் கடினமாக இருந்தன. கதிர் எனக்கு உதவியாக வேலையாட்களை ஏற்பாடு செய்து கொடுத்தான். நான் 5ஆம் வகுப்பு படிக்கும் கிராமத்து சிறுவர்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கும் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் நிலத்திலேயே இருந்தேன். ஒரு நாள் நிலத்தை தோண்டி கொண்டிருக்கும் போது ஒரு பழைய இரும்பு பெட்டி தட்டுப்பட்டது. அதனுள் சில பழைய கடிதங்களும் ஒரு சிறிய டைரியும் இருந்தன. அவை மாமாவின் முதல் மனைவி எழுதியவை. அன்று இரவு நான் அந்த டைரியை படித்தேன். அதில் அவள் மாமாவை பற்றி எழுதியிருந்த வார்த்தைகள் என்னை நெகிழ வைத்தன. சண்முகம் கோபக்காரர்தான், ஆனால் அவர் அன்பு மௌனமானது. அவர் அதிகம் பேசுவதில்லை, ஆனால் அவர் செய்யும் செயல்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று எழுதியிருந்தது. மறுநாள் நான் மாமாவிடம் அந்த டைரி கொடுத்தேன். அதை பார்த்ததும் அவர் கண்கள் கலங்கின. நிலா, இதை கண்டுபிடித்தது நீதான். இதில் அவள் சில மருத்துவ குறிப்புகளையும் எழுதியிருக்கிறாள். அது உனக்கு உதவியாக இருக்கும் என்றார். இந்த இடைவெளியில் கதிர் ஒரு புதிய யோசனையை முன்வைத்தான். அப்பா, நிலா, நாம விளைவிக்கிற நெல்லையும் நிலா வளர்க்கிற மூலிகையையும் நேரடியாக மக்களுக்கு கொண்டு சேர்க்க ஒரு சிறிய கடையை ஊர்ல ஆரம்பிக்கலாம் என்றான். மாமா சிரித்து கொண்டே சொன்னார். கதிர், நீ இப்போதான் சரியான வியாபாரத்தை பத்தி யோசிக்கிற. மற்றவங்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறதை விட மக்களுக்கு நல்லது செஞ்சு சம்பாதிக்கிறது தான் நிரந்தரம். நாங்கள் ஊர் சந்தையில் ஒரு சிறிய இடத்தை பிடித்தோம். அதற்கு பார்வதி நிலா இயற்கை அங்காடி என்று பெயர் வைத்தோம். அத்தையின் பெயரையும் என் பெயரையும் இணைத்ததைக் கண்டு அத்தை மிகவும் நெகிழ்ந்து போனார். வாழ்க்கை இப்போது ஒரு சீரான ஓட்டத்தில் போய்க் கொண்டிருந்தது. மாமா இப்போது திண்ணையில் அமர்ந்து வெறும் செய்தித்தாள் மட்டும் வாசிப்பதில்லை. அந்த பகுதியில் இருக்கும் மாணவர்களுக்கு கணக்கு சொல்லிக் கொடுக்க தொடங்கினார். அந்த பெரிய மாளிகை இப்போது மௌனத்தால் நிறைந்திருக்கவில்லை, குழந்தைகளின் சிரிப்பு சத்தத்தால் நிறைந்திருந்தது. ஆனால் ஒரு மாலை நேரம் ஊர் எல்லையில் ஒரு புதிய ஜீப் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியவர் அரசாங்க அதிகாரி போல தெரிந்தார். அவர் கையில் ஒரு நோட்டீஸ் இருந்தது. இந்த நிலம் ஒரு தொழிற்சாலை அமைக்க அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட போகிறது என்றார் அவர். நாங்கள் அதிர்ந்து போனோம். அந்த நோட்டீஸை பார்த்ததும் கதிர் ஆத்திரமடைந்தான். இது என் தாயின் கனவு நிலம், இதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது என்று கொதித்தான். ஆனால் சண்முகம் மாமா அமைதியாக இருந்தார். அவர் அந்த அதிகாரியின் கண்களை நேராக பார்த்து, அரசாங்க திட்டம் முக்கியம்தான் தம்பி, ஆனால் இந்த நிலம் சாதாரணமானதல்ல. இது நூற்றுக்கணக்கான மூலிகைகள் விளையும் இடம். இதை அழித்து தொழிற்சாலை கட்டுவது இந்த ஊரின் ஆரோக்கியத்தையே அழிப்பதற்கு சமம் என்றார் நிதானமாக. மாமா சும்மா இருக்கவில்லை. நிலா கண்டெடுத்த அந்த பழைய டைரியில் இருந்த அபூர்வ மூலிகை குறிப்புகளையும் தற்போது அந்த நிலத்தில் விளையும் செடிகளையும் ஆவணப்படுத்தினார். ஊர் மக்களும் மாமாவின் கல்வி கற்கும் மாணவர்களின் பெற்றோர்களும் திரண்டு வந்து ஆதரவு தெரிவித்தனர். நிலா அந்த மூலிகை தோட்டத்தின் அவசியத்தை விளக்கி மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு உருக்கமான கடிதம் எழுதினாள். விளைவு சில நாட்களிலேயே ஆய்வு செய்ய குழு வந்தது. நிலாவின் உழைப்பையும் அந்த நிலத்தில் இருந்த அரிய வகை செடிகளையும் பார்த்த அதிகாரிகள் வியந்து போனார்கள். இந்த இடம் தொழிற்சாலைக்கு அல்ல, ஒரு மூலிகை பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட வேண்டிய இடம் என்று பரிந்துரைத்தனர். இறுதியில் அந்த திட்டம் மாற்றப்பட்டது. எங்கள் நிலம் காப்பாற்றப்பட்டது. மட்டுமல்லாமல் அரசு உதவியுடன்
அந்த மூலிகை தோட்டம் ஒரு பயிற்சி மையமாகவே மாறியது. சில வருடங்களுக்கு பிறகு மாளிகையின் திண்ணையில் இப்போது மாமா பேர குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தார். கதிர் வயல் வேலைகளை முடித்துவிட்டு தன் உழைப்பின் அடையாளமான அந்த பார்வதி நிலா இயற்கை அங்காடிக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தான். நிலா அந்த மூலிகை தோட்டத்தின் நடுவே நின்றாள். அவள் மனதில் இப்போது எந்த பயமும் இல்லை. அவள் மாமாவின் கண்களில் பார்த்த அந்த ஏக்கம் இப்போது இல்லை. மாறாக ஒரு நிறைவு இருந்தது. கதிர் செய்த தவறுகள், மாமாவின் தனிமை, ரம்யாவின் மிரட்டல் என பல புயல்களை கடந்த அந்த மாளிகை இன்று அன்பெனும் வேர்களால் உறுதியாக நிற்கிறது. நிலா, சீக்கிரம் கிளம்பு, தோட்டத்துல புதுசா பூத்திருக்கிற குறிஞ்சி செடியை பார்க்க ஊர் மக்களே வராங்க என்று கதிர் குரல் கொடுத்தான். நிலா புன்னகைத்தாள். நிழல்கள் விலகிவிட்டன. இப்போது அந்த வீட்டில் இருப்பது வெறும் நிஜங்கள் மட்டுமே, அன்பு தரும் நிஜங்கள். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். நாம் விதைக்கும் நேர்மையும் காட்டும் அன்பும் ஏதோ ஒரு வடிவில் நம்மிடமே திரும்பி வரும் என்பதை நிலாவின் இந்த பயணம் உணர்த்துகிறது. தவறுகளை திருத்திக் கொள்ளும் துணிச்சலும் ஒருவரை புரிந்து கொள்ளும் பக்குவமும் இருந்தால் எந்த பெரிய மாளிகையும் ஒரு சொர்க்கமாக மாறும். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.